யார் யாரெல்லாம் சோலைஹா ஈமான் கொண்டு நல்லா சோலையாக வாழ்கிறாங்களோ மாஷா அல்லாஹ் அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு நல்ல செய்தியாக சொர்க்கத்தை வச்சுருக்காங்க. ஏன் இந்த வேர்ஸ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான்னா, மாஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம வாழ்கிற வாழ்க்கையை வந்துக்கிட்டு நாளைக்கு அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு போகிறது வந்து ஜன்னா தான். மாஷா அல்லாஹ். ஏன்னா எல்லாருமே நம்ம தொழுவும் போது நம்ம செய்கிற ஓனத்தை துவா வந்து வக்கீனா அஸாபன்னார் வக்கீனா அஸாபன்னார் வக்கீனா அஸாபன்னார். என்ன காரணம்னா, யா அல்லாஹ் என்னை வந்து நரகத்தின் நெருப்புலேருந்து காப்பாற்றி அல்லாஹ் நரகத்தில் நெருப்புலேருந்து காப்பாற்றி அல்லாஹ் நம்ம கேட்குறோம்னா எதுக்குள்ளே நம்ம போடுறதுக்கு அதை கேட்குறோம். மாஷா அல்லாஹ் ஜன்னா. அதேமாரி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் எப்பப்பெல்லாம் துவா செஞ்சு கேட்குறீங்களோ அப்போல்லாம் வந்துக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் ஜன்னாத்துல் ஃபிர்டௌஸே கேளுங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. நம்ம எவ்வளோ பெரிய பாவப்பட்ட மனிதர்கள், ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வேணாலும் சொல்லியிருக்காங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறாங்க, ஜன்னத்துல் ஃபிர்டௌஸ் கேட்க சொல்கிறாங்க. ஜன்னத்துல் ஃபிர்டௌஸை பற்றி இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல் ஹதீஸே போடுறேன். ஆனால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஜன்னத்துல் ஃபிர்டௌஸ் என்னென்னா, ஜன்னத்துல் ஃபிர்டௌஸ் மேலே தான் வந்துட்டு அல்லாஹ் தன்னோட ஆராஷே இருக்குது. அந்த ஆராஷ் கீழே வந்து